அருமையான பிளெயின் கேக் எப்படி கிறிஸ்மஸ்க்கு செய்கிறது அப்படிங்கிறத இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 240 கிராம் மைதா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது மூணையும் இப்போ சலித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி சலிக்கிறதுக்கு இந்த மாதிரி சல்லடை ஒன்று எடுத்திருக்கேன். அதில் சேர்த்து சலித்து எடுத்துக்கலாம். இப்படி சளிச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தூசி இருந்தால் கூட இந்த மாதிரி கட்டிகள் இருந்தாலும் வந்துடும். நான் கேக் செய்கிறதுக்கு இந்த மாதிரி குக்கர் பேன் இந்த மாதிரி எடுத்திருக்கேன், கிண்ணம் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு அலுமினிய கிண்ணம் அல்லது சில்வர் கிண்ணம் எடுத்துக்காங்க. இது ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா மைதா லைட்டாக இது மேலே அப்படியே தூவி விட்டுக்கோங்க. இப்போ கேக் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கிண்ணம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இப்போ கூடவே பார்த்தீங்கன்னா 3 முட்டையை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ முட்டையை நல்லா எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு நான் பீட் பண்ணிக்கிறேன். கூடவே 240 கிராம் நான் சுகர் எடுத்திருக்கேன். மைதா எந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் அதே அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். 2 தடவையாக சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்காங்க. இந்த மாதிரி ஒரு 1/4 கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். முட்டையோட ஸ்மெல் போகிறதுக்காக வெண்ணிலா எசன் வாசனைக்காக சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன். கூடவே தயிர் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கலந்து பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சளிச்சு வச்சுருக்க மைதாவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் சேர்த்து கலந்துக்கலாம். இப்படி எடுத்து நம்ம ஊற்றினோம்னா இந்த மாதிரி இருக்கணும். ரிப்பன் மாதிரி இந்த மாதிரி விழுவணும். ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பாத்திரத்தில் நம்ம கலந்த கேக்கு கலவி இதில் சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி கனமான கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டு வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த கடாய் சூடு பண்ணுற அளவுக்கு சூடானவருக்கு நல்லா மூடி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. 5 நிமிஷம் நல்லா கடாய் ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம கலந்து வச்சுருக்க கேக்கு கலவையை உள்ளே வச்சுருங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 45 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ 45 நிமிஷம் கழித்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சாலும் இப்போ உள்ளே விட்டு இந்த மாதிரி கூர்மையாக இந்த மாதிரி கம்பியோ அல்லது டூத்பிக்கை வச்சு இந்த மாதிரி குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வருது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆற விட்டுடலாம். ஒரு 15 நிமிஷம் ஆற விட்டுடலாம். இப்போ நல்லா கேக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த கத்தியால் ஓரங்களை நம்ம எடுத்து விடலாம். இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ்க்கு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக்கில் கமெண்ட் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.